கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கி ஒரு மனுஷர் வேலைக்கு அதிகாலையிலே கிளம்பி 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுறாரு, நைட்டு 10-11 மணிக்கு தான் வர்றாரு. ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. சரீரத்திலும் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ஆவியிலையும் ஒரு ஆத்மாவிலும் ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிற உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக நேரங்களில் நீங்கள் வருத்தப்பட்டு பாரத்தையும் பாவத்தையும் சுமந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு நீங்கள் சுமக்காதீங்க, உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார், உங்கள் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டு அவர் மேலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக போய் உட்காருங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.